ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ராயல் பிட்ரூத்தோட இன்னைக்கு எபிசோட்ஸ்ல என்ன ஆக போகுது வாங்க பார்க்கலாம். ஸ்டார்டிங்லயே இந்த டைகர் டீம் இருக்குல்ல, அந்த டீம் ஒட்டுமொத்தமா அங்க ஒரு சுடுகாடுல அங்க இருக்க எல்லா டெட் பாடியும் தோண்டி எடுத்துட்டு இருக்காங்க. அங்க வர சில ஆளுங்க எங்க அம்மா அப்பாவை நிம்மதியா தூங்க விடுங்க, அவங்க பாடி நிம்மதியா இருந்தாதான் ஆத்மா சாந்தி அடையும்னு நிறைய காசு குடுக்குறாங்க, அவங்கள எடுக்காதீங்க அப்படின்னு. ஆனா அதுக்கு இந்த ஆள் யாரு தெரியுமா? எப்பவுமே இந்த டைகர் டீமோட அசிஸ்டண்டா கூடயே இருப்பான்ல, அவன் தம்பியை கூட காப்பாத்தினான்ல, அவன் தான் இருக்கான். இங்க பாரு, இந்த ஒட்டுமொத்த மலையும் எங்க ஆளுங்களுக்கு சொந்தம். இங்க உங்க டெட் பாடிஸ் எல்லாம் நீங்க புதைச்சீங்கன்னா அதுக்கு வந்து மாசம் மாசம் வந்து கப்பம் கட்டணும், இல்லன்னா எல்லாத்தையும் தூக்கிட்டு வீட்டுல போய் வேணா பத்திரமா வச்சுக்கோங்கன்னு சொல்ல, இது எப்படிங்க உங்களுக்கு சொந்தம்? இது எல்லாருக்கும் பொதுவான இடங்க, இது சாதாரண ஒரு மலை, இதுமா உங்க அப்பா வீட்டு சொத்து மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நாங்க இருக்க ஒருத்தன் கேட்க, யாரடா எதிர்த்து பேசுற அப்படின்னு அவனை அடிக்கிறதுக்கு ஆளுங்க போயிட்டு இருக்காங்க. தர்மடி வாங்க சுத்தி நிக்கிற அத்தனை பேரும் பயந்து நடுங்குறாங்க. அந்த கிராமத்து மக்கள்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம அவ்வளவு பேரும் சோகமா நிக்க, அப்ப அந்த ஆளோட தம்பி இருப்பான்ல, அவன் அங்க வரான். இவன் பாக்குறான், எதுக்குடா இங்க வந்திருக்க அப்படின்னு கேட்க, தலைவரும் எனக்கு வாழ விட மாட்டேங்கிறாரு, நீயும் என்ன வர விட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்ல, நான் சொல்றத கேளு, ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா கூட இப்போதைக்கு உன் உயிரே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நான் சொல்றத கேளு, இங்க இருந்து கிளம்புன்னு சொல்ல, இவனுக்கு மனசே இல்ல கொஞ்சம் கூட. ஆனா வேற வழியே இல்லாம சரி ஓகே போய் தொலைறா அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இங்க மீட்டிங் முதல் முறையா அரசவைக்கு வரா. அவ போகும்போதே ஷென்னவளை பார்த்துட்டு, முதல் தடவையா வர உன் 10 வருஷ தவத்துக்கு ஒரு முடிவு கிடைச்சிருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் யோசிச்சுக்கோ, ராஜா நடக்கிற ப்ராப்ளம்ல நிறைய கோவத்துல இருக்காரு, அந்த கோவத்துல நீ அரண்மனையில காட்டுவாரு, வந்து பார்க்கதானே போற அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிய உள்ள கூட்டு போறான் ஷென்னு. அங்க கரெக்டா நம்ம ராஜாவும் வரான். மீட்டிங் ஆரம்பிக்குது. உள்ள அதுவும் நல்லபடியாதான் முடிவெல்லாம் போயிட்டு இருக்கு. இங்க பார்த்தா ஜில்லி இருக்கால, பயங்கர சோகமா போய் உட்காந்துட்டு இருக்கா. அவளுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு நீயன் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கான். ஷென்னும் மீட்டிங் எல்லாம் முடிச்சிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கான். இல்ல, எனக்கு எப்பவுமே தெரியும், நான் ரொம்ப சாஃப்டான ஆளு, ஒரு ஆபீஸ்ல வேலை கிடைச்சு நிம்மதியா என் வேலையை பார்க்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு இடத்துல அமைதியும் எலிகன்ஸும் தான் ரொம்ப முக்கியம். ஆனா இப்பன்னு பார்த்து இன்டெலிஜென்ஸ் பீரோக்கு போய் என்ன அசிஸ்டண்டா போட்டு விட்டாங்க, அசிஸ்டன்ட் தலைவியா. நான் போய் என்ன பண்ண போறேன், எனக்கு பயமா இருக்கு, ரத்தத்தை பார்த்தாலே மயங்கிடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீ ஏன் பாக்குறான், நீ கவலைப்படாத, நல்லதான் வேலை பாப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஷென்னங்க பாத்துட்டு, உனக்கு ஒரு வேலை கொடுக்கறதுக்கு முன்னாடி ராஜா எத்தனை தடவை யோசிச்சிருப்பாரு அப்படிங்கறத நீ யோசிச்சுக்கோ. எதையும் அவர் ஈஸியா செய்யற ஆள் கிடையாது. நம்ம எல்லாருமே அவருக்கு க்ளோஸா சின்ன வயசுல இருந்தே ஒன்னா வளர்ந்தவங்க. இப்போ இது நம்மளோட டர்ன். நம்மள இவ்வளவு பத்திரமா பாத்துக்கிற, நம்மள இன்னும் அவ்வளவு க்ளோஸா வச்சிட்டு இருக்க ராஜாக்கு நம்ம திருப்பி செய்ய வேண்டிய கடமை நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஷென் ஐடியா கொடுத்துட்டு இருக்கான், அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். இங்க பார்த்தா நம்ம ராஜா, அதுக்கப்புறமா நீயன், ஷென்னு, அப்புறம் ராஜாவோட அசிஸ்டன்ட் ஹுவாங், இந்த 4 பேரும் ஒன்னா ராஜாவோட உட்காந்துட்டு ஸ்பால அப்படியே குளிச்சிட்டு இருக்காங்க. ராஜா கேட்டுட்டு இருக்கான், ஆமா இன்னைக்கு ஏதாவது இதை பத்தி புதுசா கேவலமா பேசினாங்களா இருக்கான்னு கேட்க, ராஜா அப்படின்னு ஷென்னு கூப்பிட்டு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நீங்க பிரின்ஸா இருந்தப்போ இதே மாதிரி நம்ம குளிக்கும் போது அப்படின்னு கையில தண்ணி எடுத்து ராஜா மூஞ்சிலேயே வீசி அடிக்க, அசிஸ்டன்ட்லாம் ஷாக் ஆயிடுறான். ஷென் என்னடா பண்றிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா பாத்துட்டு, நீ இப்படி செய்யும் போது நான் உனக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன், அது மறந்து போயிருச்சான்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளேயே அவன் கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்க, இந்த 4 பசங்களும் ராஜா அசிஸ்டன்ட்ங்கிற பொறுப்பெல்லாம் மறந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து ஒயின் எடுத்து குடிச்சிட்டே நம்ம ஷென்னு சொல்லிட்டு இருக்கான், ராஜா ஒருத்தங்களுக்கும் ஒரு பொண்ணெல்லாம் பிடிக்கும்ல, என் பின்னாடி எல்லாம் நிறைய பொண்ணுங்க வந்துட்டு இருக்காங்க. இந்த ஜில்லி இருக்காளே, அவ உங்க கூட க்ளோஸா சுத்திட்டு இருந்தா, நான் கூட சின்ன வயசுல நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்போ உங்களை பார்க்கும் போது அவ கண்ணுல எந்த ஒரு ஃபீலிங்ஸ்மே இல்ல. அட்லீஸ்ட் அவளோட மாஸ்டரை பார்க்கும் போதாவது அவ கண்ணுல பாசம் இருக்குன்னு ஷென்னு சொல்லிட்டு இருக்கான். நீயன் பாக்குறான், மாஸ்டருக்கு எவ்வளவு வயசாயிருச்சு, அவர் பார்க்கும் போது ஒரு மரியாதை தான் வரும், பாசம் நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் வந்துட்டு இருக்கான். ராஜா, இப்படியே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பொண்ணு திரும்பி பாப்பா, எல்லா பொண்ணும் பயந்து ஓடி போயிடுவா, அப்பப்ப சிரிக்கலாம்லன்னு கேட்க, குவான் உடனே ஓ ராஜாவையே சிரிக்க சொல்றியான்னு லைட்டா சிரிக்க, வேணாம் நீங்க சிரிச்சா அதுல ஏதோ பாய்சன் வச்ச மாதிரி இருக்கு, சிரிக்காமலே நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா அதுவே போதும் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறான். தள்ளி போடா, ஒழுங்கு முடியாதே தள்ளி போ அப்படின்னு ராஜா மறுபடியும் கத்த ஆரம்பிக்கிறான். நம்ம மீட்டி அவளோட ஆபீஸ்க்கு அடுத்த நாள் காலையில முதல் தடவையா கிளம்பி வரா. அவ உள்ள போலாம் அப்படின்னு பாக்கும்போது அந்த இடத்துக்கு ஜில்லி வந்துடுறா. ஒரு நிமிஷம் நானும் வரேன் அப்படின்னு பார்த்தா வண்டியில இருந்து நிறைய திங்ஸ் எல்லாம் இறக்கிட்டு இருக்கா, பாக்ஸ், மியூசிக் வாசிக்கிறதுக்கு அப்படின்னு. இதெல்லாம் அதுக்கு உன் ரூமையே காலி பண்ணிட்டியா அப்படின்னு மீட்டி கேட்க, 2 வேலைக்கார பொண்ணுங்களையும் கூட்டு வரலாம்னு நினைச்சேன், அது கொஞ்சம் ஓவரா இருக்குமோன்னு சொல்லிட்டு நான் மட்டும் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வந்துட்டேன், கிளம்பி உள்ள போலாமா, இந்த பூச்செடி உனக்கு உன் டேபிள்ல வச்சுக்கோ, ரொம்ப நல்லா நிம்மதியா இருக்கும் ஒரு மாதிரி வாசமா அப்படின்னு ஜில்லி சொல்லிட்டு இருக்கா. 2 பேரும் கேத்தா கிளம்பி தலைமை ஏத்துக்க போறோம் அப்படின்னு நேரா ஆபீஸ்க்குள்ள வராங்க. பார்த்தா ஆபீஸ்ங்கிற பேர்ல ஒரு கட்டடம் இருக்கு, அதுவும் பல வருஷமா யூஸ் பண்ணாத கட்டடம் போல. புல்லு மண்டி போய் ஒட்டடை படிஞ்சு அந்த இடமே ரொம்ப பேய் வீடு மாதிரி இருக்கு. போனதுமே நம்ம மீட்டி வேகமா வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறா. நீ வேலைலாம் உன் வாழ்க்கையில பார்த்தே இருக்க மாட்ட, எனக்கு ஆனா ஓரளவு தெரியும், சோ இந்த இடத்த நான் சரி பண்றேன், நீ போய் உட்காருன்னு சொல்ல, ஜில்லி பாத்துட்டு இருக்கா. இல்ல இது அநியாயமா இருக்கு,
நமக்குன்னு சொல்லிட்டு ஆபீஸ் ஒண்ணு கொடுத்திருக்காங்க, ஆனா வேலைக்காரங்க யாரையாவது போட்டு ஹெல்ப் தானே பண்ணணும்னு கேட்க, திடீர்னு மேல இருந்து ஓடெல்லாம் கீழே விழுந்துட்டு இருக்கு. எவன்டா அது மேல இருக்குதுன்னு சொல்லிட்டு மீட்டி கத்த ஆரம்பிக்க, அந்த அழகு பொருள் வித்து நல்ல மீட்டிட்ட மாட்டினான்ல அந்த பையன் பேரு சிங்கான், அவன் தான் மேல நின்னுட்டு இருக்கான். டேய் கீழ இறங்கி வாடா அப்படின்னு சொல்லிட்டு மீட்டி கூப்பிட்டு இருக்கா. எக்கா அக்கா உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்து கிளீன் பண்ணலாமேன்னு மேல ஏறினேன், மத்தபடி எனக்கு வேற எந்த ஐடியாவும் கிடையாது, என்னை உங்க கூட வேலைக்கு சேர்த்துக்கோங்கன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாதுன்னு மீட்டி சொல்லிட்டு இருக்கா. அப்ப அவன் கையில 2 எந்திரத்தை எடுக்கிறான். இந்த மாதிரி பாலடைஞ்ச இடத்துல, அதுவும் நீங்க விசாரிக்க போறது இன்வெஸ்டிகேஷன் பீரோ, எல்லாமே பாதி சாவு கேஸ் தான், நிறைய பேய் பக்கத்துல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, இத நீங்க கையில வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களை எந்த பேயும் பக்கத்துல வராதுன்னு சொல்ல, மீட்டி அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் பேயும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, காமெடி பண்ணாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படி நீங்க நினைக்கலாம், ஆனா பேய்ங்கிறது எந்த இடத்துல எப்ப வேணா இருக்கலாம், ஏன் இப்ப கூட நம்ம பக்கத்துல பேய் இருக்கலாம், பேய் என்ன பேய் பேய்கள் இருக்கலாம் அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிக்க, ஜெல்லிக்கு பயமா இருக்கு, இது போலாவா அப்படின்னு மீட்டியை கூட்டு போக ஆரம்பிக்கிறா. உடனே அவன் ஏதோ மந்திரம் போடுற அப்படிங்கிற பேர்ல கையில கத்தி எல்லாம் எடுத்துட்டு தாம் தூம்னு மந்திரம் போட்டுட்டு இருக்க. ஓவரா உணர்ச்சி வசப்பட்டு எதையோ எடுத்து குடிச்சிட்டு இருக்கான். அதை பார்த்தா டக்குன்னு வாயில இருந்து ரத்தம் வர மாதிரி இருக்கு. ரத்தத்தை பார்த்தாலே பயப்படுற ஜில்லி அங்கேயே மயங்கி விழுந்துடுறா. நேரா அவளை புடிச்சு மீட்டி உட்கார வச்சு என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, ஜஸ்ட் என்னோட கிராஃப்ட்மேன்ஷிப்ப உங்களுக்கு காட்டினேன், இப்ப பாருங்க பயத்துல மயங்கின இந்த பொண்ணை எப்படி எழுப்புறேன்னு சொல்லிட்டு ஏதோ மருந்து மூக்க கிட்ட போய் வைக்க, உண்மையாவே ஜில்லி ஏஞ்சிடுறா. என்ன கருமமா நாறுது அப்படின்னு சொல்லிட்டு, அதான் என் மருந்தோட பவர், நாத்தத்திலேயே நம்ம ஏச்சிருவோம், இந்த மந்திர கயிறை கையில கட்டிக்கிட்டீங்கன்னா பேய் வராது, வேணுமா அப்படின்னு மறுபடியும் அவன் கேக்குறான். எனக்கு வேணான்னு மீட்டி சொல்ல, இல்ல எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வேகமா ஜில்லி வாங்கிக்கிறா. எனக்கு இங்க ஒரு வேலை கொடுங்க, பொறுப்பா 2 பொண்ணுங்க வந்திருக்கீங்க, உங்களை மாதிரி வந்துட்டு பெரிய ஆளுங்கள கண்டிப்பா நான் மதிச்சே ஆகணும், அதுவும் இல்லாம மீட்டி அக்கா நீங்க ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து வந்திருக்கீங்க, உங்களை மாதிரி நானும் ஒரு சாதாரண குடும்பத்து ஆளு, நீங்க இவ்வளவு பெரிய பவருக்கு போகும்போது அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு என் மண்டக்குள்ள அரிச்சுட்டே இருக்கு, ப்ளீஸ் எனக்கும் ஒரு அசிஸ்டன்ட் வேலை போட்டு கொடுங்க, பொண்ணுங்க இவ்வளவு பெரிய ஆள் ஆவறத பாக்குறதெல்லாம் பெரிய அதிசயம், அந்த அதிசயத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு போயிட்டு அவனே பாட்டுக்கு கிளீன்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். இது நான் புதுசா செஞ்ச மருந்து ஒண்ணு, இந்த மருந்து எடுத்து நம்ம வாயில போட்டு குடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு உடம்புல ஸ்ட்ரென்த் அதிகமாகும்னு சொல்லிட்டு அவன் குடிக்க போறான். ஆனா அங்க வர ராஜாவோட அசிஸ்டன்ட் ஹுவாங் அவன் அதை வாயில ஊத்திடுறான். தாகமா இருந்தது தேங்க்ஸ்ன்னு. ராஜா உங்களுக்கு இந்த பதக்கத்தை கொடுக்க சொன்னாரு, இதை யூஸ் பண்ணிட்டு நீங்க எப்ப வேணா ஃபோர்ஸ் எல்லாம் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே திடீர்னு அவன் குரல் பொம்பளை குரல் மாதிரி மாறிடுது. ஏன்னாச்சு என் குரலுக்கு, இதை வச்சு நான் ராஜாட்ட எப்படி ரிப்போர்ட் பண்றது அப்படின்னு நம்ம கேட்டுட்டு இருக்க. அந்த பக்கத்துல சிங்கு பாக்குறான். இல்ல தப்பா எடுத்துக்காதீங்க, நான் புதுசா மருந்து ட்ரை பண்றேன், அதுல ஏதாவது சைடு எஃபெக்ட் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு, இன்னைக்கு தூங்கி நாளைக்கு காலைல நீங்க எந்திரிச்சீங்கன்னா இந்த மாத்திரை வாயில போட்டுக்கோங்க, சீக்கிரமா சரியா போயிடும்னு சொல்ல, நான் என்ன பண்றேன் பாருடா, எனக்கு கொலை பண்ண பார்த்தேன்னு சொல்லிட்டு உன ஜெயில போடுறேன் அப்படின்னு அங்கிருந்து அசிஸ்டன்ட் இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். மீட்டி பாக்குறா, தப்பா எடுத்துக்காத, அது அவன் தான் குடிக்க போனான், அவனோட அசிஸ்டன்ட் தான், அவனை இங்கே விட்டு போயிடுன்னு சொல்ல, ஏதோ உங்களுக்காக விடுறான்னு அசிஸ்டன்ட் அங்க இருந்து கிளம்புறான். உன்னை சிங்கு பாக்குறான். அக்கா எனக்கு அசிஸ்டன்ட் பொறுப்பை கொடுத்து என் வாழ்க்கையை காப்பாத்திட்ட, நீதான் இனிமே என்னோட லக்கி ஸ்டார், எப்பவுமே நான் உன் கூட தான் சுத்திக்கிட்டே இருக்க போறேன்னு சொல்ல, நிஜமாவேவா அப்படின்னு ஜில்லி கேக்குறா. இப்போதைக்கு தங்க, ஒரு வேளை உன் மேல ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா உன்னை அப்ப இங்க இருந்து துரத்திடுவேன்னு சொல்ல, இந்த இடத்த என்ன பண்றேன் பாருங்கன்னு சொல்லிட்டு வேகமா சிங்கு உள்ள போயிட்டு இருக்கான். கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரம் ஆகுது, பார்த்தா சிங்கு எக்கச்சக்கமான ஆளுங்களை கூட்டு வந்துட்டு ஓடு போடுறதுல இருந்து இந்த இடத்த மராமத்து பண்றதுல இருந்து கிளீன் பண்றதுல இருந்து எல்லா வேலையும் பாத்துட்டு இருக்கான். இவ்வளவு ஆளுங்க ஏதுரா அப்படின்னு சொல்லிட்டு மீட்டி கூப்பிட்டு கேட்டுட்டு இருக்கா. நீங்க கவலைப்படாதீங்க, என்கிட்ட மேக்கப் வாங்குற பொண்ணுங்க கிட்ட எல்லாம் அவங்களோட ஹஸ்பண்ட் அண்ணன் தம்பிங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் கிளீன் பண்றதுக்கு வர சொன்னா அவங்களுக்கு பாதி காசுல மேக்கப் தரேன்னு சொன்னேன், சோ வீட்டுல இருந்த ஆம்பளைங்க எல்லாம் அத்தனை பேரும் அமிச்சிட்டாங்கன்னு சிங்கு சொல்லிட்டு இருக்கான். நீ பலே கில்லாடிதான் அப்படின்னு மீட்டி பாத்துட்டு இருக்கா. சாப்பிட்டு போலாமா, சாப்பாடும் ரெடி பண்ணியாச்சு அப்படின்னு சிங்கு கூட்டு போயிட்டு இருக்கான். மீட்டி சாப்பிட ஆரம்பிக்கிறா. ஆனா அந்த சாப்பாடெல்லாம் பணக்கார வீட்டு பொண்ணு ஜில்லிக்கு அவ்வளவா பிடிக்கல போல. இதுல ஏதாவது சேஞ்ச் பண்ணுனா சொல்லுங்க, நான் வேணா பண்ணி தரேன் அப்படின்னு ஒரு பேச்சுக்கு தான் சொல்ல ஆரம்பிக்கிறான் நம்ம சிங்கு. இதுல இதை போடணும், இதுல ஆயில் கொஞ்சம் கம்மியா போடணும், இதுல கொஞ்சம் லைட்டா உப்பு கம்மியா போடணும், அப்பதான் டயட் கரெக்டா இருக்கும், இதை வதக்கவே கூடாது பொரிச்சு எடுக்கணும்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு எல்லா சாப்பாடுலயும் ஒரு 10 விஷயத்தை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா ஜில்லி. மீட்டியும் சிங்கும் ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்க. இல்ல பரவாயில்ல, நான் இதையே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் டயட்ல இருக்கனால இன்னைக்கு சாப்பிட போறது இல்லைன்னு சொல்லிட்டு ஜில்லி எஸ்கேப் ஆயிடுறா. சரி ஓகே, நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். இந்த இடத்துல நிறைய மக்கள், ஏழை மக்கள்லாம் நார்த்து பக்கம் தான் இருக்காங்க, அவங்களுக்கு தான் நிறைய பாதிப்பு இருக்கு, அந்த பாதிப்பெல்லாம் தீர்க்கிறதுக்கு நேரா நம்ம ரோடுக்கே இறங்கிட வேண்டியதான்னு சொல்லிட்டு ஜில்லியும் சிங்கும் ஒரு பேனரை புடிச்சுக்கிறாங்க. யாருக்கெல்லாம் வந்துட்டு டைகர் குரூப்பால பாதிப்பு இருக்கோ எங்க கிட்ட வந்து சொல்லுங்க அப்படின்னு. நம்ம மீட்டி கையில மோளத்தை அடிச்சுட்டே தெருவுல நடக்கிறா. ஆளுங்க பாக்குறாங்க, இவங்க கிட்ட போய் சொல்லி என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் அங்க வந்து சைலண்டா எஸ்கேப் ஆயிட்டு போயிட்டே இருக்காங்க. என்னடா அது, யாரும் பக்கத்துலயே வரமாட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஜில்லி யோசிக்கிறா. அப்போ ஒரு பொண்ணு தூரமா இவளையே பாத்துட்டு ஒரு மாதிரி அழுதுட்டே சோகமாயிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறா. ஆனா அதுக்குள்ள மீட்டி பாத்துடுறா. வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேரையும் கூட்டிட்டு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போனா,
அந்த பொண்ணு தூரமா தள்ளி இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள போறா. அங்க அவ ஹஸ்பண்ட் அடி வாங்கி படுத்து கிடக்குறான். அன்னைக்கு இந்த டைகர் குரூப் அடிச்சாங்கல்ல, இந்த பையனை தான் போல. என்னங்க பண்றது? ஏற்கனவே நம்ம தாத்தாவோட பாடிய புதைக்க விடாம பண்ணிருக்காங்க. அவர் ஆத்மா நிம்மதியாவே இருக்காது. இப்ப பாட்டி இறந்து போயிட்டு அவங்க டெட் பாடிய வீட்லயே வச்சிட்டு இருக்கோம். என்னங்க பண்றதுன்னு கேட்க எனக்கும் தெரியல. ஆனா அங்க போயிட்டு அவங்க பாடி எடுத்து கூறு போட்டாங்கன்னா என் பாட்டி நிம்மதி இல்லாம அவங்களுக்குன்னு சொல்லிட்டு அடுத்த ஜென்மம் இல்லாம கஷ்டப்படுவாங்க. அது எனக்கு எவ்வளவு பெரிய பாவத்தை கொடுக்கும்னு சொல்லிட்டு அழுதுட்டே உட்கார்ந்துட்டு இருக்கான். கரெக்டா மீட்டி போய் கதவை தட்டுறா. உள்ள போயிட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேக்குறா. இவங்க 2 பேரும் பயந்துட்டு தடுமாற ஆரம்பிக்க, பயப்படாதீங்க, நீங்க தெருவுல திரு முழிச்சிட்டு இருந்துட்டு ஒரு மாதிரி சோகமா இருந்ததை பார்த்தேன், அதான் பின்னாடியே வந்தேன் அப்படின்னு சொல்ல, மேடம் நீங்க நிஜமாவே எங்களை காப்பாத்துவீங்களா? இங்க இருக்க கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் எல்லாருமே அந்த டைகர் குரூப்புக்கு தான் மறைமுகமா சப்போர்ட் பண்ணிருக்காங்க. பாடிய கூட எங்களால புதைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீட்டி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க இன்னொரு பக்கம் நம்ம குவானை கூட்டிட்டு ஷென் இருக்கான்ல, தனியா அங்க ஒரு கிளப் இருக்கு, நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாவே இருக்க, என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளப் கூட்டு வரான். பார்த்தா அங்க உள்ள ஏற்கனவே ஒரு மாசத்துக்கு முன்னாடியே புக் பண்ணுமா, அப்பதான் விடுவாங்களாம். அந்த புக்கிங்க ஷென்னு காட்டுறான். அதுக்கப்புறம் தான் அவனையும் நம்ம குவானையும் உள்ளே விடுறாங்க. தனியா ஒரு ரூம் இருக்கு. இந்த ரூம்ல இருக்க பொண்ணு பேரு தான் சூட்டா. ஜப்பான்ல இருந்து நிறைய கலைகளை படிச்சுட்டு செம்மையா மியூசிக் வாசிப்பா. இந்த பொண்ணை வெளியே பாக்குறதுக்காக எவ்வளவு பேர் தெரியுமா வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் ஷென்னு சொல்றான். மீட்டி கூட ஒரு தடவை சூட்டாவா வேஷம் போட்டிருந்தால, அந்த பொண்ணு உண்மையாவே வெளியே வரா. ஷென் நீங்க ரொம்ப நாள் ஆச்சு வந்து பார்த்து, ஆமா அந்த பையன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாவை பார்த்து கேட்க, இவர் என் தூரத்து சொந்தம், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டா இருந்தாரு, உங்க மியூசிக் கேட்க வைக்கலாமேன்னு கூட்டு வந்தேன், இந்த ரூம்ல ஒருத்தங்க தான் இருக்கணும்னு தெரியும், நான் வெளியே போறேன் அப்படின்னு ஷென் அங்க இருந்து கிளம்பிடுறான். குவானுக்கு அந்த பொண்ணு மியூசிக் வாசிக்க ஆரம்பிக்க சுத்தி முத்தி அவன் பாத்துட்டே இருக்கான். இதோ அழகழகான பிளவர்ஸ் எல்லாம் அங்க இருக்கு, நீங்க பிளவர்ஸையே ரொம்ப நேரமா பாத்துட்டு இருந்தீங்க, அது ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டுட்டே டீ அந்த பொண்ணு ரெடி பண்ண ஆரம்பிக்கிறா. இங்க இருக்க பூ இருக்கே, இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு கேட்க, ஜப்பான்ல இருந்து நிறைய பேர் டிராவல் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க ஒரு குரூப், அவங்க நெத்தியில இந்த பூவை அழகா வரைஞ்சிருந்தாங்க, அது ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் தான் இந்த ரூம் எம்டியா இருக்கேன்னு இங்க வரைஞ்சேன்னு சொல்ல, அந்த பூக்கு நீங்க சொல்ற கதை ரொம்ப அழகா இருக்கு, ஆனா அந்த பூவை பத்தி நான் கேள்விப்பட்ட வரைய இந்த பூ ஒரு வெறுப்போட அடையாளம்னு கேள்விப்பட்டேன்னு சொல்ல, ஒருத்தங்களும் ஒரு பூவை ஒரு ஆங்கிள் பாப்பாங்க போல, ஆனா நான் பார்த்த வரைய இதோட வெறுப்போட அடையாளமா பாக்கல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இல்ல நீங்க ஒண்ணும் தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு குவானும் சமாளிக்க ஆரம்பிக்கிறான். இங்க அதே நேரம் நம்ம ஷென் இருக்கான்ல, அவன் ஒரு ஹோட்டல்ல வந்து உட்காந்துட்டு அங்க இருக்கிற பொண்ணுங்களுக்கு எல்லாம் மியூசிக் எப்படி வாசிக்கிறதுன்னு சொல்லி தரேன்ட்டு அத்தனை பொண்ணுங்களை கூட்டு வந்து அப்படி மேஜிக் மாதிரி காட்டிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு கடை திறக்கிறதுக்காக நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு பூச்சி வந்திருக்கா. இதெல்லாம் அவ பாத்துட்டு பக்கத்துல ஷென் உட்கார்ந்து இருக்கத பாத்துட்டா. பக்கத்துல போயிட்டு, என்னங்க இது, நானும் எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்களுக்கு தாயக்கட்டை விளையாட சொல்லி கொடுக்கறது, மியூசிக் வாசிக்க சொல்லி கொடுக்கறது, பாட்டு பாட சொல்லி கொடுக்கறதுன்னு எப்பவுமே அமர்க்கலமாவே இருக்கீங்களே, பொண்ணுங்களை தவிர பசங்க கிட்ட பேசவே மாட்டீங்களா நக்கலாக்கிக்க. அங்க இருக்க பொண்ணுங்க எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. என்ன இந்த பொண்ணு இப்படி திமிரா பேசிட்டு இருக்கா இவர்கிட்டயே அப்படின்னு. ஷென்னு வரான். என்னம்மா ஹோட்டல் வைக்கிறதுக்கு பெர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறம் பேச்சு ரொம்ப திமிரா தெரியுது அப்படின்னு கேட்க, ஆமா அப்படிதான் தெரியும் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா அப்பன்னு பார்த்து அங்க இருந்து நமக்கு ராஜா வெளியே வரத பாத்துட்டு, ஷென் நான் கிளம்புறேன் அப்படின்னு இவ்வளவு பாதியிலே விட்டு கிளம்பி போயிட்டு இருக்கான். இந்த பொண்ணு சரியா சொல்ல மாட்டிக்கிறா. இந்த பொண்ணு யார் யார் கூட எல்லாம் பழக்கத்துல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாரு, இவ்வளவு வாட்ச் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவான் ஷென்னுக்கு ஆர்டர் போட்டுட்டு இருக்கான். விசாரிக்கிறதுக்கு தான் ரகசியமா இங்க வந்திருக்காங்க. பார்த்தா அந்த சூட்டா ஏதோ ரகசியமா ரூம்குள்ள ஒரு டோர் வச்சிருக்கா. அதெல்லாம் ஓபன் பண்ணிட்டு உள்ள போயிட்டு இருக்கா. இங்க பார்த்தா ஒரு பெரிய ரகசிய டீமே ஒண்ணு ஒட்டு மொத்தமா இருக்கு. எல்லாரும் முகத்துல மாஸ்க் போட்டிருக்காங்க. இங்க பாத்தீங்களா, நமக்கு புதுசா ஒரு ஆள் ஒருத்தங்க வந்திருக்காங்க அப்படின்னு புதுசா ஆளையும் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஆனா எல்லாரும் மாஸ்க் போட்டிருக்காங்கிறதால யாரு எந்த ஆளு அப்படிங்கறது சரியாவே தெரிய மாட்டேங்குது. நம்மள திருப்பி அழிக்கிறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. நம்மள கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப விசாரிக்கிறாங்க. அதனால நம்ம இனிமே பார்த்து ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஒரு பொண்ணு. இதுதான் சூட்டா போல. இங்க இருந்து கிளம்பி மாஸ்க் போட்டுட்டு அப்படி பேச ஆரம்பிக்கிறா. அந்த தலைவன் பார்த்துட்டு விடக்கூடாது, அந்த மீட்டிங்கிற பொண்ணு தான் எடுத்ததுமே நம்ம தலையில கை வைக்கிறதுக்கு பாக்குறா. அந்த மீட்டியை விடக்கூடாது, அவளை எப்படியாவது அழிக்கணும், திருப்பி நம்ம ராஜாங்கத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு கத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. மீட்டி அன்னைக்கு நைட்டு சுடுகாட்டுக்கு போயிட்டு இருக்கா. அந்த பொண்ணுதான் கூட்டு போறா. எங்க மாமியார் பாடியை இங்கதான் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி கூட்டு போயிட்டு இருக்கா. மீட்டி கூடயே ஜில்லி சிங்கு எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. இதுக்கும் மேல என்ன பண்றதுன்னே எங்களுக்கு தெரியலங்க, பாடி எல்லாம் திருடிட்டு போயிருவாங்க தெரியுமா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அங்க பார்த்தா அந்த ஆளோட தம்பி இருக்கான்ல, அவங்க திமிருத்தனமா வரான். நம்ம ஜில்லியோட ஆளு நீயன் கூட தான் போயிருக்கான். அவன் போய் கழுத்துல வாழை வச்சிடுறான். ஏண்டா நீயா, ஏற்கனவே அந்த பொண்ணு பாவம் வந்து ஜியா, அவளாட்டு தப்பிச்சு போய் வாழ்ந்திருப்பா எப்படியோ, ஆனா அவளை கூட்டு வந்து அவளோட ஃப்ராடுத்தனத்தை யூஸ் பண்ணி நீ இவ்வளவு கேவலமா வேலை பார்த்த, உன்னை அரெஸ்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு மீட்டி அங்க இருந்து கூட்டு வந்துட்டு இருக்கா. ஆனா அது எங்க டிபார்ட்மெண்ட், நீங்க கூட்டு போக கூடாது, நாங்க தான் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு மினிஸ்டர் ஒருத்தன் புடிச்சிட்டு போயிடுறான். அங்க இருந்து பாத்தல, இதெல்லாம் உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சிரிச்சுட்டே அந்த தம்பி அங்க இருந்து பல்ல காட்டிட்டு கிளம்புறான். கண்டிப்பா அவனை 2-3 நாள்ல வெளியே விட்டுருவாங்க.
இப்படிதான் எல்லா தடவையும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீட்டி கிட்ட ஆளுங்க பேசிட்டு இருக்காங்க. இங்க ஒருத்தரை காட்டுறாங்க, கையில பறவை எடுத்துட்டு வெளியே எங்கேயோ போயிட்டு இருக்காரு. அவருக்கு டக்குன்னு ஏதோ சத்தம் கேக்குதுன்னு வெளியே வந்து பார்த்தா ஏதோ ஒரு மெசேஜ் ஒண்ணு இருக்கு. என்ன மெசேஜ், யாரு இங்க வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவர் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காரு. இங்க பார்த்தா நிறைய ஆளுங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வில்லேஜர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, எங்க குடும்பத்தோட பாடியை யூஸ் பண்றாங்க, எங்களை அடிக்கிறாங்க, கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லெட்டர்ஸ் இப்ப மீட்டிங் வந்திருக்கு. ஜில்லி பாத்துட்டு இருக்கா, என்னது இது இவ்ளோ மோசமா போயிட்டு இருக்கு, இது சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறா. மீட்டி அங்கிருந்து நேரா கிளம்பி அவனை என்ன பண்ணாங்கன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா பார்த்தா அந்த பையனை உண்மையாவே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாம அங்க இருந்து அந்த பொண்ணு இருக்கான்ல, நம்ம மீட்டி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கு அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான் நட்ட நடு ரோட்ல. மீட்டி அங்க போறா, அந்த பொண்ணை காப்பாத்துறா. சரி ஓகே, அந்த பொண்ணை காப்பாத்திட்ட, நீ பாக்க அழகாதான் இருக்க, உன்னை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம பக்கத்துல போயிட்டு இருக்க. அங்க சிங்கும் போயிட்டு மீட்டிக்கு ஹெல்ப் பண்றான். ஆனா அதுக்குள்ள ஜில்லி போயிட்டு அவங்களுக்குன்னு இருக்க ஒரு டீமை கூட்டு வந்துடுறா. சுத்து போட்டுறாங்க. இவனை போட்டு இங்கே நல்லா அடிங்க, இவன் நடு ரோட செத்தா கூட பரவாயில்ல அப்படின்னு மீட்டி சொல்லிட்டு இருக்க. நல்லா அவனை போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மினிஸ்டர் வெளியே வரான். இந்தாமா, உனக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு கேட்க சுத்தி இருக்கிற மக்கள்லாம் மீட்டி வாழ்க மீட்டி வாழ்கன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த மினிஸ்டருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கோவத்தோட கிளம்பி போயிடுறான். அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. மீட்டி எடுத்ததும் வேலைய ஆரம்பிச்சுட்டா. ஆனா அடுத்து என்ன நடக்க போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.